நான் எந்த பிரமாணம் நித்திய பிரமாணம் சொல்கிறேனோ அது கடைசி வரைக்கும் நிற்கும். பேரை வேணாலும் மாற்றிக்கலாம், ஆனால் அது நடக்கும். அப்படி நித்திய பிரமாணத்தில் ஒன்று விதைப்பும் அறுப்பும். கலாத்தியர் 6:8-9 வாசனம் முடிச்சிடும். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஓகே, நான் இவ்வளவு போதும் நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை மட்டும் தரவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. விதைப்பதற்கு விதையும் கொடுத்திருக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த விதையும் அவிச்சு சேர்த்து தின்றுறீங்க. அப்புறமேட்டு ஆண்டவரே எனக்கு ரொம்ப பண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஜோம் பண்ணுறோம். உடனே தேவன் பணம் தர்றாரா தராமல் இருக்காரா? தர்றாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை, தந்துடுறாரு. உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெபிச்சு வாங்கிடுவோம் சார். ஆனால் அவனுக்கு தெரில, நீ ஜெபிக்காமே வாங்கணும்னு தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரு. 16 கோடிக்கு பிளான் போட்டோம். 2000 கோடி 3000 கோடிக்கெலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 16 கோடிக்கு பிளானை போட்டுருக்கேன். டக்குன்னு என் சமீபத்தில் ஒருத்தர் ஜேபி சர்ச்சில், ஜோசப் பிரின்ஸ் சர்ச்சில் வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர் என்கிட்ட பேசினாப்பில். எங்கள் சர்ச்சோடைய இருந்தவர் அவர். அந்த சர்ச்சோடைய டோட்டல் எஸ்டிமேஷன் ஐ திங்க் $450 or $250 million. அப்படியே தமிழில் போட்டுக்க, 1000 crores தாண்டுது. எப்படி 1000 crores தாண்டுது என் சர்ச்சு, ஜோசப் பிரின்ஸ் சர்ச்சு. நம்ம 16 கோடி 15 கோடி கொட்டையட்டுன்றேன் இயேசு நாமத்தில். ஆமாம், அடுத்த கட்டம் வேகமாக இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும் நம்ம. ஆமாம், இடிக்குது. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வரையும் நான் ஜெபிக்கலை. அதான் சொல்ல வரேன். இத்தனை கோடி தேவை, ஜெபிக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும் என் பணம் அவர்கிட்ட இல்லை, என் பணம் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. நம்ம பணம் வெளியில் இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஐ நோ. இந்த 16 கோடி மட்டுமல்ல, இனி அறுக்க போகிற 10,000 கோடிகள் தேவன் அவர் கையில் வைத்திருக்கவில்லை, என் கையில் வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று நான் விதைப்பதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு ஐஸ்வர்யவானானான். அது மாறாது. என் இளம் வயதிலே நான் அதை பார்த்தேன். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஈசாக்கு ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஆக போகிறோம், இந்த தேசம் பார்க்க போகுது. ஆமேன். ஈசாக்கு விதைத்ததை தேவன் 100 மடங்காய் பெருக்கினார். சார், யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது சார். சில மேட்டர்லாம் நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருந்துடணும். நான் எதில் வேணாலும் கை வை, ஆசீர்வாதத்தில் கை வைக்காத. என் நண்பன்னா வா ஒரு டீ சாப்பிட்டு போயிரு. அதுக்காண்டி என்ன வந்து எங்கே விதைக்கணும் விதைக்கக்கூடாது ஏரியா பேசாத. எனக்கு கிரேஸ் பேஸ் நாட்கள்கிட்டே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நான் வரவேற்றுட்டேன், இம்மார்டாலிட்டி வரைக்கும். ஆனால் சோயிங்கிற ஏரியாவில் என்ன சோயிங் மட்டும் சொல்லவே சொல்ல. இன்று வரையும் கொஞ்சம் கூட நூல் பேச. எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து அதில் எனக்கு டவுட்டே இல்லை. தேவன் தெளிவாக சொன்னார். பாரா, எல்லாமே சிலுவையிலேருந்து வருதுன்னா உன்னை கேட்குற இடத்துல வச்சுருக்கேன்னு அர்த்தம்டா. எல்லாம் சிலுவையிலேருந்து வரலடா. எல்லாமே சிலுவையிலேருந்து வந்ததை எவ்வளவு பெருக்க வேண்டும் என்பது அது உனக்குள் இருக்கிறது. ஆளுக்கு மாறுது. புரியுதா உங்களுக்கு? அதுதான், இட்ஸ் அப் டு யூ. தேவன் வாங்குகிற இடத்தில் உங்களை வைக்கவில்லை. தேவன் மல்டிப்ளை பண்ணுகிற, கல்டிவேட் பண்ணுகிற இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார். அது ஒரு பயங்கரமான கேம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு அப்பா 2 பேருக்கு கம்பெனியை கொடுத்துருக்காரு. 10 வருஷம் கழிச்சு வரும்போது ஒருத்தன் கம்பெனியை வாங்கின மாதிரியே வச்சுருக்கான், ஒருத்தன் 4 கம்பெனி கட்டிட்டான். அதைத்தான் திறமைன்றார் கர்த்தர். அதைத்தான் அவனுக்குள்ளே இருக்கிற வந்து அந்த கிருபை செஞ்ச வேலை அது. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த பிளாக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா தோன்றின ஊற்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றும். பணம்ன்றது ஒரு விஷயமாகவே இருக்காது. த லீஸ்ட் மிரக்கிள் இஸ் ஃபினான்சியல் மிரக்கிள். அவ்வளோதான். அதனால் விதைப்பதை இயற்கை பிரமாணம் எப்படி வெளியே நிறைவேறுதோ அது உங்கள்கிட்ட நிறைவேறுவதாக. வார்த்தை மாறுமா?
வார்த்தை மாறுமா சொல்லுங்கள்? பூமி உள்ள நாளளவு மாறாதான். மாறுமா? மாறவே மாற. கர்த்தர் ஒன்று மட்டும் பூமி உள்ள அளவு மாறாதுன்ட்டாருன்னா கிராஸ் கூட அதை மாற்றாது. பஸ்கா பண்டிகை சொன்னாருங்க, பூமி உள்ள நாள் இது நித்திய பிரமாணம்னாருங்க. என்னாண்டே மாறிடுச்சு? மாறவே இல்லையே, சிலுவையில் நிறைவேறிச்சு. இப்போ பஸ்காவாக கொண்டாடல, நீங்கள் குட் ஃப்ரைடேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் எந்த பிரமாணம் நித்திய பிரமாணம்னு சொல்கிறேனோ அது கடைசி வரைக்கும் நிற்கும். பேரை வேணாலும் மாற்றிக்கலாம், ஆனால் அது நடக்கும். அப்படி நித்திய பிரமாணத்தில் ஒன்று விதைப்பும் அறுப்பும். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசுக்கு அவன் நடுங்கிடுவான். வறுமை என்கிற சாபம் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. பற்றாக்குறை உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. முடியாது முடியாது. நீ யார் என்பது அவர் கவலையே கிடையாது. எவ்வளோ பெரிய ஏழையாக இருக்கலாம், நீ பணக்காரன் ஆகிறது கஷ்டம்னு அவர் கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய தரித்திரனையும் தேவன் பணக்காரன் ஆக்குறவர். ஆமென் ஆமென். இந்த ஒரு விஷயத்தில் வசனம் சொல்கிறத நான் ஸ்ட்ராங்காக நான் கேட்டுட்டு வசனத்துக்கு முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான், பெருக விதைக்கிறன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறன் சிறுக அறுப்பான். இதிலே முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆகிறார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆகிறார்கள். கர்த்தர் சொன்னார், நீ பிந்தினவனா இருந்து முந்தினவனா இருக்கணும்னா ஜஸ்ட் ஃபாலோ த வேர்ட். கண்ணில் முடி ஜெபிப்போம்.